வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காளி வசியம். காளி வசியத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஆகாச காளி உபாசன முறையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர்ற பெல் சிம்பிளையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஆகாச காளியை வந்து நம்ம உபாசனை எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எது போலெல்லாம் பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் வந்து முக்காலம் வந்து குறி சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா உடலில் இறக்கி ஆடியும் குறி சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஆடாமலும் இந்த காளியானது வந்து குறி சொல்லும். ஒரு சில தெய்வங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடலில் இறங்கி ஆடி மட்டும்தான் குறி சொல்லும். ஆனால் இந்த தெய்வமானது உடலில் இறங்கி ஆடியும் குறி சொல்லும். அதே போல் வந்து உடலில் இறங்கி ஆடாமலும் மன ரீதியாகவும் உணர்த்தியும் குறி சொல்லும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, மாந்திரிக ரீதியாக நீங்கள் எந்த விதமான மாந்திரிகமும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதை வந்து இந்த காளியே வந்து குருவாக இருந்து முன்னாடி வந்து வழிநடத்தி கொடுக்கும். அதே போல் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மாந்திரிக பூஜைகள் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை விட்டுட்டு இடையிலலாம் அந்த தெய்வமானது போயிடாது, இந்த காளியானது போயிடாது. கடைசி வரையும் கூடயே இருந்து அந்த பூஜையெல்லாம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த காளியானது அந்த இடத்த விட்டு விலகும். அதே போல் வந்து இந்த காளி வந்து ஒரு சில மந்திரங்களையும் ஒரு சில பூஜை முறைகளையும் வந்து சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா ஒரு சில காளிகள் வந்து அது போல் தான் வந்து உபாசகருக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுக்கும். எல்லா காளிகளும் அந்த மாதிரி இருக்குதா என்னென்னு எனக்கு தெரியலை. ஒரு சில காளிகள் வந்து அது போல் வந்து இருக்குது. ஏன்னா உபாசகருக்கு வந்து இது போல் மந்திரத்தை உச்சரித்தோம் அப்படின்னா இது போல் வந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சில பூஜை முறைகள், இல்லைனா ஒரு சில ஏதாவது ஒரு விதிமுறைகளையும் வந்து சொல்லிக் கொடுக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் சொல்லக்கூடாது. இதுதான் வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. வெளியில் வந்து நீங்கள் யாருக்கும் வந்து வெளியில் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து அது உங்களுக்கு பலிதமாகாமல் போயிடும். அவங்களுக்கு வந்து வேலை செய்யும், உங்களுக்கு வந்து பலிதமாகாமல் போயிடும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெய்வமானது உங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வெளியில் வந்து சொல்லாது, உங்கள்கிட்ட வந்து எதுவும் சொல்லாது. இந்த காளியோட அனுகிரகம் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில சித்து வேலைகளையும் வந்து காட்டலாம். அதே போல் ஒரு சில மாயாஜால வேலைகளையும் வந்து காட்டலாம். மாந்திரிகத்தை வந்து நான் தொழிலாக எடுத்து பண்ணணும் அப்படின்றவங்களாம் வந்து இது இந்த காளி உபாசகரை வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம். இந்த உபாசனை வந்து எடுத்து பிரயோகம் பண்ணிங்க அப்படின்னா நல்லபடியாக வந்து வேலை செய்யும். இந்த பூஜையை வந்து நீங்கள் முதலாக என்றைக்கு ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அமாவாசை நாள் அன்றைக்கி தான் முதலாக வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இந்த அமாவாசைக்கு ஆரம்பித்து அடுத்த அமாவாசைக்கு முடிக்கிறது போல் முடிச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு அமாவாசை வரும் பார்த்தீங்களா, அந்த அமாவாசை வந்து நீங்கள் முடிக்கணும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு காளி சிலை வந்து வைங்க, இல்லை அப்படின்னா ஒரு பாலி படம் வந்து வைங்க, இல்லை அப்படின்னா திரிசூலம் வந்து வைங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட அறையில் வந்து வைங்க. இந்த வீட்டோட இது போல் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து வைக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் இது தனிப்பட்ட அறையாக இருக்கணும். அந்த அறையில் வந்து நீங்கள் மட்டும் தான் வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த 30 நாளும் பூஜையை வந்து நீங்கள் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த அறையில் வந்து வேறு யாரும் வந்து இருக்கக்கூடாது. இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பிரச்சனை, உங்களுக்கும் வந்து பிரச்சனை. அதனால் வந்து வேறு யாரும் வந்து அந்த அறையில் வந்து இருக்கக்கூடாது. இந்த சிலையோ இல்லை ஒரு காளிப்படமோ இல்லை ஒரு திரிசூலமோ இது ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி வந்து வைங்க. கிழக்கு திசையை நோக்கி இருப்பது போல் வந்து முகம் வந்து கிழக்கு திசையை நோக்கி வந்து இருக்கணும். அது போல் வந்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வடக்கு திசையை பார்த்து வந்து அமருங்க. நீங்கள் உடுத்திக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு வஸ்திரம் தான் வந்து உடுத்திக்கணும். அதே போல் வந்து கழுத்தில் அணிஞ்சிக்கிறதுக்கும் வந்து ருத்ராஜர மாலையை தான் வந்து பயன்படுத்தணும். இப்போ இது போல் தெய்வ உபாசனைகளுக்கெல்லாம் வந்து மாலை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே வந்து பயன்படுத்திடக்கூடாது. பால், மஞ்சள் நீர், பன்னீர் இதெல்லாம் வந்து மொத்தமாக போட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா அதற்கடுத்து எடுத்து வந்து கழுத்தில் வந்து அணிஞ்சுக்கோங்க. ருத்ராஜர மாலை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கணும். அதே போல் வந்து எண்ணிக்கை வந்து 108 இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. ருத்ராஜரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து போலியாக வந்து இருக்குது. ஆனால் வந்து ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் முக்கியம். ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிறதுக்கும் வந்து மஞ்சளை வந்து தினந்தோறும் வந்து அந்த பூஜை பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து நெற்றியில் வந்து வச்சுக்கலாம். கருமஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மருந்து கடையிலேயே வந்து நாட்டு மருந்து கடை, தமிழ் மருந்து கடை இதுலேயே வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. இது போல் வந்து கருமஞ்சளை வந்து உரசி ஒரு சிறிதளவு வந்து பன்னீர் விட்டு அதை வந்து லேசாக வந்து உரசி அதை வந்து திலகமாக வந்து நெற்றியில் வந்து வச்சுக்கோங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா படையலாக பார்த்தீங்க அப்படின்னா கோழி வந்து பலியிடுங்க. கோழி பார்த்தீங்க அப்படின்னா கோழின்னா
பொட்டைக்கோழி கிடையாதுப்பா, சாவல். அதுவும் வந்து கூவாமல் இருக்கணும். அதுவும் வந்து ஒரு கருப்பு சேவல் குஞ்சாக தான் வந்து இருக்கணும். அதை வந்து பலியிடுங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா புழுங்கரிசி சாதமும் கோழி குழம்பும் வந்து வச்சு அதுக்கு வந்து படையலாக வந்து இடுங்க. அதே போல் வந்து தலையும் ஈரலையும் வந்து சுட்டு வைங்க. மற்றது வந்து குழம்பா அந்த மாதிரி வந்து வச்சு இது பண்ணுங்க. தலையும் ஈரலையும் வந்து வந்து சுட்டு வந்து வைங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மது வந்து வைக்கணும். அதே போல் வந்து எலுமிச்சங்கனியும் வந்து வைக்கணும். இந்த பூஜைக்கு வந்து முதல் நாளும் கடைசி நாளும் மட்டும் இது போல் வந்து படையல் வந்து வைங்க. மற்ற நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதுவும் எலுமிச்சங்கனியும் அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைக்கக்கூடிய படையலை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. மற்ற யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது. மற்ற யாருக்கும் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் உண்டாகும். உங்களால் சாப்பிட முடியலை, இல்லை உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து மயானத்தில் கொண்டு போய் குழியை தோண்டி புதைச்சிருங்க. அப்படி மயானத்துக்கு போக முடியலை அப்படின்றவங்க கொஞ்சம் யார் கால் மிதிப்படாத ஒரு சில இடங்கள் பார்த்து அந்த இடத்துல வந்து புதைச்சிருங்க. குழியை தோண்டி வந்து தாராளமாக வந்து புதைச்சிடலாம். மந்திர எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 1008 உரு வந்து ஒரு நாளைக்கு வந்து கொடுக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா இரவு வேளையில் வந்து கொடுங்க. இரவு வேளையில் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே வந்து கொடுங்க. 10 மணிக்கு மேலே அது மேலே வந்து கொடுங்க. முடிஞ்ச வரையும் ஒரு 2 மணிக்குள்ளே முடிச்சுக்கிறது மாதிரி அது மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதற்கு இடையில் வந்து பகலையிலலாம் இந்த பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது. பகலையிலலாம் பண்ணிங்க அப்படின்னா பலன் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. மேற்கொண்டும் ஏதாவது பிரச்சனைகள் தான் வந்து வரும். ஏன்னா காளி பூஜையை பொறுத்த மட்டும் பகலையிலலாம் பண்ணக்கூடாது. உபாசனை பண்ணுறீங்க அப்படின்னா பகலையிலலாம் வந்து பண்ணக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மற்ற நாட்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் படையல் போடுறீங்க அப்படின்னா அந்த படையலை சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மற்ற நாள் வந்து அசைவ உணவுகள் எதுவும் வந்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் அந்த 30 நாள் வந்து விரதம் இருந்து வந்து பூஜை வந்து பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் ஒரு வேளை வந்து சாப்பிட்டு வந்து விரதம் இருந்து இந்த உபாசனையை வந்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து பூஜை பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து இது வந்து எப்படி உங்களுக்கு சித்தி ஆகுது, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தனிப்பட்ட அறையில் வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி பண்ணுங்கள். அந்த சாமி ஃபோட்டோக்கோ இல்லை திரிசூலத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு நெய் தீபம் வந்து மறக்காமல் வந்து ஏற்றிக்கங்க. அது வந்து ஒரு சிறிய அளவில் தான் வந்து எரியணும். மற்றபடி வேறு எந்த ஒரு மின் வெளிச்சமோ வேறு லைட்டு கீட்டு எதுவும் வந்து போடக்கூடாது. இரவு வேலையில் தான் வந்து பண்ணணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை தவிர்த்து யாரோ இருப்பது போல் உங்களுக்கு ஒரு உணர்வு வந்து வரும். இப்போ நிறைய பேர்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ யாராவது வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே யாராவது வந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த நடமாட்டம் இல்லைனாலும் அந்த ஒரு உணர்வு வந்து தெரியும். அது போல் உணர்வு வந்து தெரியும். அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டு வந்து பயப்படக்கூடாது. அதே போல் வந்து எந்திரிச்சு அந்த பூஜையை விட்டு நீங்கள் ஓடக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பூஜையை விட்டு நீங்கள் எந்திரிச்சு வந்து ஓடக்கூடாது. இது போல் அமான விஷயங்கள்லாம் வந்து தட்டுப்படுது. இல்லை அப்படின்னா புடனியில் தட்டும். ஒரு சில நபர்களுக்கு வந்து பின்னாடி இருந்து புடனிலையில் தட்டும். இல்லைனா யாராவது வெளியில் இருந்துட்டு உங்களை கூப்பிட்றது மாதிரியும் ஒரு சில நேரங்களில் குரல் வந்து வரும். இப்போ வீட்டுக்கு இப்போ நீங்கள் பூஜை அறையிலேருந்து பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வெளியிலேருந்து உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்றது மாதிரி ஒரு சில குரல்களும் வந்து வரும். அதை கண்டு வந்து நீங்கள் இந்த பூஜையை விட்டுட்டு நீங்கள் வெளியே எந்திரிச்சிடக்கூடாது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கனவு வந்து ரொம்ப கெட்ட கெட்ட கனவாக வந்து வரும். ரொம்ப வந்து பேய் பிசாசுகள் வந்து விரட்டுறது மாதிரி, வெறும் ரத்தம் சிந்திருக்கிற மாதிரி, ரொம்ப வந்து அகோரமாக வந்து கனவு வரும். இது காளி உபாசனை பண்ணவங்களுக்குலாம் ஓரளவுக்கு தெரியும். ரொம்ப வந்து அகோரமாக வந்து கனவு வரும். இது போலலாம் வந்து அறிகுறி வந்து வரும். அதே போல் வந்து இந்த உபாசனையை வந்து பெண்களால் வந்து செய்ய முடியாது. அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து அந்த தீட்டு காலங்களில் இருந்தது அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுரும். அதனால் வந்து பெண்கள் வந்து தீட்டு காலங்களில் வந்து செய்ய முடியாது. ஏன்னா அதை தவிர்த்து கொஞ்சம் ஒரு வயதிற்கு மேலப்பட்டவங்க, கொஞ்சம் வயசானவங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த பூஜையை வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வயசானவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த பூஜையை வந்து தாராளமாக பண்ணலாம். மற்றபடி ஆண்கள் வந்து தாராளமாக வந்து இந்த பூஜையை வந்து பண்ணலாம். அதே போல் வந்து இந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வசியம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து சித்தி ஆயிடுச்சு, இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த விதமான மாந்திரிக காரியங்கள் பண்ணாலும் அது வந்து உடனடியாக வந்து பலனளிக்கும். அதை இந்த காளி வந்து கூடையே இருந்து வந்து பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு 4 பேர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து பழிச்சாலும் பழிக்கும், பழிக்காதனாலும் போகும். அதே போல் வந்து தெய்வங்கள் கூட இருந்து பண்ணி கொடுக்கறது வந்து 100% வந்து வேலை செய்யும். இந்த உபாசனை காளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்திரமும் வந்து இருக்குது. அது வேணால் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஆனால் எந்திரம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. வெறுமனே நீங்கள் மந்திரத்தை உச்சரித்தே வந்து பண்ணலாம். அதே போல் இதுக்கு வந்து எந்திரமும் இருக்குது, அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து கிடையாது.
இதற்கு மட்டும் கிடையாது, எல்லா காளிகளுக்குமே வந்து எந்திரம் வந்து இருக்குது. ஆனால் வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஒரு சில காளிகளுக்கு வந்து எந்திரம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இருக்குது. ஆனால் இந்த காளிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எந்திரம் பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து கிடையாது. நீங்கள் வெறுமனே வந்து மந்திரத்தையே வந்து தாராளமாக வந்து பிரயோகம் பண்ணலாம். இந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லை நான் எதுவும் சொல்ல மறந்து அதுவே உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து எப்போ பார்க்குறோன்னு அப்போதைக்கு வந்து ரிப்ளை பண்ணி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.